எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 அதில் கேட்குற கொஸ்டின்ஸில் யூஸ் ஆகிற கான்செப்ட் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் கேட்டது. ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ஏன் போட் அண்ட் ஸ்ட்ரீம், ஆவரேஜ் எல்லாத்துலேயுமே இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் யூஸ் ஆகும். அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அடுத்து செய்யக்கூடிய சம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட் எல்லாமே சிஜிஎல் டயர் 1 2024 கேட்ட 36 ஷிஃப்ட்லையும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து அதிலிருந்து எடுத்த கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சாலே நீங்கள் ஒரு 99% ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A/B அப்படிங்கிற ரேஷியோ வந்து 3/4க்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டு ஏயோட வேல்யூ 15 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நீங்கள் ஏக்கு பதிலாக 15/B இஸ் ஈக்குவல் டு 3/4 இப்படின்னு போட்டு 3யும் 15ம் கேன்சல் பண்ணால் 5, B ஈக்குவல் டு 20 இப்படி நீளமாக போட்டுட்ருக்கக்கூடாது. டக்குன்னு பார்த்தோன்னே ஏ 15க்கு ஈக்குவலா? ஸோ 3 வந்து 15க்கு ஈக்குவல். ஸோ 3 எப்போ 15ஆக மாறும், எதால் மல்டிப்ளை பண்ணால் 15ஆக மாறும் அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இங்கே எழுதுகிறேன், A/B இஸ் ஈக்குவல் டு 3/4. 3 வந்து 15க்கு ஈக்குவல். ஸோ 3யை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே 15க்கு ஈக்குவல். ஸோ அதே மாதிரி 4ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20க்கு ஈக்குவல். இதே மாதிரி பி கொடுத்துட்டாங்க, ஏ கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ A/B வந்து 3/4க்கு ஈக்குவல். 4 20க்கு ஈக்குவல், 5ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 3 × 5 வந்து 15க்கு ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போது அடுத்து பாருங்கள், A+B 35ன்னு கொடுத்துட்டாங்க. A/B வந்து 3/4. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 4னே போட்டிங்கன்னா 3 + 4 7ஆ? இங்கே வந்து 7 வந்து 35க்கு ஈக்குவல். ஸோ 7 × 5 தான் 35. ஏ கேட்டாலும் சரி, பி கேட்டாலும் சரி, ஏ வந்து 3 × 5, ஸோ பி வந்து 4 × 5. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதால் தான் மித்த எல்லா நம்பருமே மல்டிப்ளை ஆகும். ஸோ A+Bங்கிறது 7, 7ஐ வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 35 வந்தது. ஸோ ஏயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரியல் ஏவோட வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி பியையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பியோட வேல்யூ வந்து கிடச்சிரும். இப்போ A-Bன்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஸோ A/B வந்து 3/4. அதே மாதிரி தான் ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 4னு போட்டிங்கன்னா -1 1 எல்லாமே 1 தான். ஸோ 1ங்கிறது தான் வந்து 5க்கு ஈக்குவல். ஸோ 1 வந்து 5க்கு ஈக்குவல்னால் 3 வந்து 3 × 5 15க்கு ஈக்குவல். ஸோ ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதில் ஒரு இதோட வேல்யூ இந்த 4 மெத்தடில் எப்படி கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து செப்பரேட் வேல்யூ, ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் ப்ரொபோஷனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேஷியோ கொஸ்டின்ஸ்லேயே அதிகமாக கேட்குறது வந்து இந்த மீன் ப்ரொபோஷனல் தான். இது சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் பார்த்த ஒரு 5-10 செகண்ட்லேயே போட்டுடலாம். ஸோ இந்த இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ உங்கள் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மீன் ப்ரொபோஷனல்னால் என்னென்னா A/B இஸ் ஈக்குவல் டு B/C அப்படின்னு எழுதணுன்னா இந்த பிங்கிற நம்பர் அதுதான் வந்து மீன் ப்ரொபோஷனல். ஸோ யூஸ்வலாக ஏயும் சியும் கொடுத்துருவாங்க, பி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நீங்கள் நேராக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியதான், B² = CA அப்படிங்கிறத. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். A = 5, C = 9னா உடனே நீங்கள் B² = 5 × 9, B வந்து √45, ஸோ B 3√5 அப்படின்னு சொல்லி டக்குன்னு போட்டுடணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் ப்ரொபோஷனல் கொடுத்துருவாங்க, இந்த 2 வேல்யூவில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லைனா இன்னும் சில டைம்ஸ் வெறும் மீன் ப்ரொபோஷனல் மட்டும் கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் எது வந்து A and Cயாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி கூட கேட்கலாம். ஸோ இப்போ மீன் ப்ரொபோஷனல் பார்த்தோமா, அடுத்தது என்னென்னா 4th ப்ரொபோஷனல். இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ABC அதோட 4th ப்ரொபோஷனல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 4th ப்ரொபோஷனல்னால் வேற ஒன்றும் இல்லை, A/B இஸ் ஈக்குவல் டு C/Dன்னு எழுதுகிறப்போ இந்த D இருக்குல்ல, 4ஆவதாக எழுதுகிற நம்பர் தான் வந்து 4th ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கொடுத்துட்டு 4th ப்ரொபோஷனல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 4/5 இஸ் ஈக்குவல் டு 8/D அப்படின்னு போட்டோம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ D வந்து 10க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இந்த Dங்கிறது தான் 4th ப்ரொபோஷனல். இப்போ 4th ப்ரொபோஷனல் மீன் ப்ரொபோஷனல் பார்த்தோம். இதுலேயே இன்னொன்று கேட்பாங்க, அது வந்து 3rd ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 3rd ப்ரொபோஷனல்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த மீன் ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்கிறப்போ இந்த C அப்படிங்கிறது தான் வந்து 3rd ப்ரொபோஷனல். அதாவது A/B இஸ் ஈக்குவல் டு B/C அப்படின்னு எழுதுகிறேன். இதில் இந்த Cங்கிறது தான் 3rd ப்ரொபோஷனல். இதில் எப்படி கேட்பாங்கன்னா ஏயோட வேல்யூ கொடுத்துருவாங்க,
பியோட வேல்யூவும் குடுத்துருவாங்க. சியோட வேல்யூ என்ன? அதாவது தேர்ட் ப்ரொபோர்ஷனல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இதே ஃபார்முலால தான். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிஏவா? ஸோ சி எப்படி எழுதலாம்? பி ஸ்கொயர் பை ஏ. ஏன்னா இங்கே சிங்கிறது தான் தேர்ட் ப்ரொபோர்ஷனல். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனல் கிடச்சிரும். ஸோ மீன் ப்ரொபோர்ஷனல், ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல், தேர்ட் ப்ரொபோர்ஷனல். இதுக்குள்ள வித்தியாசம் வந்து இதுதான். அடுத்தது ஏ பை பி, பி பை சி கொடுத்துட்டு ஏ இஸ்டு பி இஸ்டு சி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே ஒரு சாம்பிள் இருக்குது, அதை வச்சு நான் சொல்லித்தரேன். ஸோ ஏ பை பி 3/4ன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ ஏ இஸ்டு பி வந்து 3:4. அதே மாதிரி பி இஸ்டு சி என்னது? 5:6. இப்போது ஏ இஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடிக்கணும்னா வேற ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த கீழே இருக்க பி இருக்குல்ல, அதை வந்து இந்த மேலே 2 ஆளையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அதே மாதிரி மேலே இருக்க பியை வந்து கீழே 2 ஆளையும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ மேலே என்ன ஆயிரும்? 3 × 5 15. 15 4 × 5 20. 20. அதே மாதிரி இதுவும் 5 × 4 20 தான் இருக்கும். 6 × 4 24. இப்போது ஏ இஸ்டு பி இஸ்டு சி என்னன்னா 15 × 20 24 இப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் வந்துடும். ஸோ கொடுத்துருக்கதை வந்து ஏ இஸ்டு பி, பி இஸ்டு சின்னு எழுதிக்கோங்க. கீழே உள்ளதை வந்து மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மேலே உள்ளதை வந்து கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கான்செப்ட் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டி இஸ் ஈக்குவல் டு 3/4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது 3a + 4c, அதாவது மேலே இருக்க நியூமரேட்டர் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டி இஸ் ஈக்குவல் டு 3/4. a × 3 3a இருக்குது ப்ளஸ் 4 × c, இது ரெண்டுமே நியூமரேட்டரா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிடியையும் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் அப்படியே இந்த ஏ பை பியோட ரேஷியோ என்னவோ அதே அப்படியே போட்டுடலாம், 3/4. ஸோ 2 ரேஷியோ ஈக்குவல்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூவும் கொடுத்துட்டு இதை எப்படி ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணாலும், இப்போ 4a - 5c பை 4b - 5d மல்டிப்ளை பண்ணுறது ஒன்றா இருக்கணும், மைனஸும் கரெக்டாக இருக்கணும், 5ங்கிறது தான் கீழேயும் இருக்கணும். இப்படி ஒன்றா இருந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அதே ரேஷியோ 3/4 தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இந்த கான்செப்டில் கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை, இல்லைனா சப்ஸ்டியூட் பண்ணவும் தேவையில்லை. பார்த்த உடனே இந்த கான்செப்ட் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்டுடலாம். ஸோ 2 ரேஷியோ அதோட வேல்யூ கொடுத்துட்டு எப்படி ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் அதே ரேஷியோ தான் வரும். அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ் பை ஒய்யோட ரேஷியோ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒன்று நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இல்லைனா வந்து டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இல்லைனா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்க்ரீஸ் ஆனவொன்னே ரேஷியோ வந்து வேற ஒன்றா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் கேட்கலாம். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு எதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நியூமரேட்டரையா டினாமினேட்டரையா இல்லை ரெண்டையுமான்னு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது நியூமரேட்டரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் பை ஒய் இருக்குது, அது வந்து 3/4. நியூமரேட்டர் தானே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டினாமினேட்டர் சேமா. ஸோ இந்த 3/4ங்கிறது ரேஷியோ என்னவா மாறி இருக்கு? இன்க்ரீஸ் பண்ண 3/2 தானே மாறி இருக்கு. நமக்கு டினாமினேட்டர் ரெண்டும் சேமா. ஸோ 2வை என்ன பண்ணால் 4 வரும் அப்படின்னு யோசிங்க. இன்ட்டு 2 பண்ணால் 4 வருமா? ஸோ மேலேயும் கீழேயும் இன்ட்டு 2 பண்ணணும். ஸோ 3/4 வந்து இன்க்ரீஸ் பண்ண 6/4 மாறிடுச்சு. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமினேட்டர் வந்து வெவ்வேறே ஆயிடுச்சா? ஸோ இந்த எக்ஸுங்கிற நம்பர் 15ஆல் இன்க்ரீஸ் பண்ணால் 6ஆக மாறிடுது. ஸோ 3ங்கிறது 6ஆக மாறணும்னா 15 இன்க்ரீஸ் பண்ணுறோமா? ஸோ 6 - 3 என்ன? 6 - 3 15க்கு ஈக்குவல், அதாவது 3 வந்து 15க்கு ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3 வந்து 15க்கு ஈக்குவல், ஸோ 1 வந்து 5க்கு ஈக்குவல். ஸோ ரேஷியோ 3/4 அப்படிங்கிறது வந்து 3/2ஆக மாறிடுச்சு. எப்போ மாறுச்சுன்னா நியூமரேட்டரை வந்து 15 இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதை தான் வந்து கொஸ்டினில் கேட்டது. ஸோ நியூமரேட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், டினாமினேட்டர் சேமுங்கிறதுனால 2 டினாமினேட்டரையும் சேம் ஆக்குறோம். 4 4 அப்படின்னு சொல்லி சேம் ஆக்குறோம். சேம் ஆனவோன மேலே உள்ள நியூமரேட்டரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. 6 - 3 3. அந்த டிஃப்ரென்ஸோட ரியல் வேல்யூ என்னது? 15. ஸோ 3 வந்து 15க்கு ஈக்குவல்னா 1 வந்து 5க்கு ஈக்குவலா? ஸோ முதல்ல இருந்த ரேஷியோ என்னவா இருக்கும்? 15/20 இருக்கும். ஏன்னா 3 × 5 4 × 5. 15 இன்க்ரீஸ் பண்ணோன்னே என்னவாயிடுச்சு? 30/20 மாறிடுச்சு. 6 × 5 4 × 5. ஸோ இப்படி தான் இதே இதுவும் அதே எக்ஸ் பை ஒய் கொடுத்துருக்காங்க 3/4ன்னு என்னவா மாறிடுச்சு? 1/2 மாறிடுச்சு. எப்போ? டினாமினேட்டரை 10 இன்க்ரீஸ் பண்ணுறப்போ 1/2 மாறிடுச்சு. ஸோ நியூமரேட்டர் சேம் தானே, நியூமரேட்டரை வந்து சேம் பண்ணுறேன், அதாவது இந்த ரேஷியோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் மேலேயும் கீழேயும். ஸோ வந்து 3/4
4 வந்து என்னவா மாறி இருக்கு? 3/6ஆ மாறி இருக்கு. ஸோ இங்க நியூமரேட்டர் 2மே சேம். ஸோ டினாமினேட்டர்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 6 - 4 என்னது? 10. 2 வந்து 10க்கு ஈக்குவல்னா 1 வந்து அதே மாரி 5க்கு ஈக்குவல். ஸோ 15/20ஆ இருந்தது. ஒய்ய 10 இன்க்ரீஸ் பண்ண உடனே 15/30ஆ மாறிடுச்சு. அதனால 1/2ஆ ஆயிடுச்சு. இப்போ இதுலயே 3rd டைப் பாருங்க. x/y குடுத்துட்டாங்க. 3/4 அப்படின்னு. இதுல நியூமரேட்டரையும் 10 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டினாமினேட்டரையும் 30 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேஷியோ என்னவா மாறிடுச்சு? 1/2ஆ மாறிடுச்சு. இப்படி குடுத்துட்டாங்கன்னா வேற வழியே இல்ல. நீங்க எப்பயும் போல நார்மல் மெத்தட்ல செய்ய வேண்டியதுதான். ஸோ x/y வந்து 3/4. ஸோ x வந்து 3a அப்படின்னு எடுத்துக்கோங்க. yய வந்து 4a அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரேஷியோல தான் இருக்கு. ஸோ 3aவை 10 கூட்டுறோமா? ஸோ 3a + 10/4a + yய வந்து 30 கூட்டுறோம். இது வந்து 1/2க்கு ஈக்குவல் அப்படின்னு எழுதிட்டு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 6a + 20 வந்து 4a + 30க்கு ஈக்குவல். 6a - 4a 2a வந்து 10க்கு ஈக்குவல். a வந்து 5க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ aய சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு xம் தெரிஞ்சிடும், yயும் தெரிஞ்சிடும். இப்படி நார்மல் மெத்தட்ல செஞ்சாகணும். அதாவது நியூமரேட்டர் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டினாமினேட்டரை வந்து சேமா வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நியூமரேட்டரை வந்து சேம் ஆக்கிக்கோங்க. 2யுமே இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நார்மல் மெத்தட்ல பண்ண வேண்டியதுதான். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் காமனாக கேட்குற கொஸ்டின்ஸ். இதை தவிர ரேரா சில டிஃபிகல்ட் கொஸ்டினும் கேட்பாங்க. அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இன்கம் ஆஃப் A, B, C கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பென்ஸோட ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. சேவிங்ஸ் ஆஃப் B வந்து 1/4 ஆஃப் இட்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ A, B, C இன்கம் ஐன்னு எடுத்துக்கிறேன். இது 10, 12, 9ங்கிற ரேஷியோவில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 12, 15, 8ங்கிற ரேஷியோவில் இருக்குது. சேவிங்ஸ்க்கு தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா சேவிங்ஸ் ஆஃப் B வந்து 1/4 ஆஃப் இட்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்கம் 12, அதோட 1/4 1/4 ஆஃப் 12 எவ்வளவு? 3 தானே. ஸோ 3 அப்படிங்கிறது தான் வந்து பியோட சேவிங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் எல்லாம் ஒரே ரேஷியோ தானே. ஸோ இது 10x அப்படின்னு எழுதிக்கிறேன். இது 12x, இது 9x. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரை 12y, 15y, அப்புறம் 8y அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ 12xோட குவார்ட்டர் தான் வந்து 3x. நமக்கு என்ன தெரியும்? இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸா. ஸோ இன்கம் வந்து இங்கே 12x, எக்ஸ்பெண்டிச்சர் 15y ப்ளஸ் 3x. ஸோ எக்ஸை வந்து ஒய் டேர்ம்ஸில் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 9x வந்து 15yக்கு ஈக்குவல். எக்ஸ் வந்து 15/9y, அதாவது 5/3y அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 5/3y அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 50/3 அப்படின்னு வரும். இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 20 அப்படின்னு வரும். இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 45/3 அப்படின்னு வரும். அதாவது 15 அப்படின்னு வரும். ஸோ சேவிங்ஸோட ரேஷியோ தானே வேணும். இப்போ இது எல்லாத்தையுமே 50/3y, 20y அண்டு 15y ஒய்க்கு மாற்றியாச்சா? ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தானே சேவிங்ஸு. ஸோ இங்கே வந்து 50/3 - 12. இது பார்த்தீங்கன்னா 20 - 15 5y, 15 - 8 வந்து 7y அப்படின்னு வந்துடும். ஸோ நமக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டியது 50/3 - 12 5 7. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேஷியோ. இதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு 3ஆல் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க டினாமினேட்டரும் போயிடும். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? 50 - 36 பார்த்தீங்கன்னா 14/3 அப்படின்னு வரும். ஸோ 3ஆல் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14:15:21 அப்படின்னு வருமா? அதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினில் இன்கமோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு சேவிங்ஸை மட்டும் 1/4 ஆஃப் இட்ஸ் இன்கம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இன்கம் எல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்பெண்டிச்சரை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அந்த எதில் வந்து சேவிங்ஸ் கொடுத்தாங்களோ அதை வச்சு எக்ஸ் எப்படி ஒய்யோட ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிச்சோன்னா எக்ஸ் எல்லாத்தையுமே ஒய்க்கு மாற்றிட்டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டால் சேவிங்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை வச்சு ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு யோசிக்க வேணாம். இந்த ஃபார்மெட்டில் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின், மிக்சர் 1ஓட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, மிக்சர் 2ஓட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ரேஷியோ ஆஃப் மில்க் இன் மிக்சர் 1 வெர்சஸ் மிக்சர் 2 கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் மிக்சர் அண்ட் அலிகேஷனில் கூட போடலாம். ரேஷியோவில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே. ஸோ மிக்சர் 1ல் மில்க் எவ்வளோ இருக்குது, வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மில்க் எவ்வளோ இருக்குது? 10/16 அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா மொத்தமாக 16, அதில் மில்க் மட்டும் 10. அதே மாதிரி வாட்டர் எவ்வளோ இருக்குது? 6/16 இருக்குது. மிக்சர் 2ல் எவ்வளோ இருக்குது? 4/12. அதே மாதிரி 8/12 இருக்குது.
இப்போ ரேஷியோ ஆஃப் மில்க் இன் மிக்சர் 1 வெர்சஸ் மிக்சர் 2 தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, அப்படியே மில்கோட ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டியதான். 10/16/4/12 கேன்சல் பண்ணோன்னா இது 1/3ன்னு வந்துடும். இது 5, இது 8, ஸோ 15/8 அப்படின்னு வருமா? ஸோ இப்படி மில்கோட ரேஷியோவையும் வாட்டரோட ரேஷியோவையும் டோட்டலோட இதுக்கு எவ்வளோ ரேஷியோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு மிக்சரில் மில்கோடது வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி செகண்ட் மிக்சரில் 4ன்னு கொடுத்துருக்காங்க. 10/4 5/2 தான் ரேஷியோ ஆஃப் மில்க் இன் மிக்சர் 1 மிக்சர் 2ன்னு போட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு அது டோட்டலில் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு சொல்லி 2 மிக்சருக்கும் எழுதிட்டு அதோட ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். லாஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் இன் ரேஷியோவில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, வாங்க பார்க்கலாம். மிக்சர் 1 வந்து 20% ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மில்க், அதாவது 3 மிக்சரோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மில்க் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 20/100, இதில் 30/100, இதில் வந்து 40/100 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 3 மிக்சரையும் வந்து என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்களாம், 3:5:A அப்படிங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் 30% கான்சன்ட்ரேஷன் மில்க் உள்ள மிக்சர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏயை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ 3 மிக்சரையும் என்ன ரேஷியோவில் கலக்கிறோம், 3:5:A அப்படிங்கிற ரேஷியோவில் கலக்கிறோம். கடைசியில் என்ன காம்போசிஷன் வருது, 30/100 அப்படின்னு வருதா? ஸோ எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம 100 லிட்டர் மொத்த மிக்சர் எடுத்தோன்னா அதில் 20 லிட்டர் வந்து மில்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ 3:5:A அப்படிங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணோன்னா 3 × 20, ஸோ 60 லிட்டர் பால் இருக்கும், கீழே வந்து 3 × 100 100 லிட்டர் மிக்சரில். அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ளஸ் 5 × 30 ப்ளஸ் 5 × 100 ப்ளஸ் A × 40 ப்ளஸ் A × 100. ஸோ மொத்தமாக இருக்கிற மிக்சர் இவ்வளோ தான், அதில் இருக்கிற பால் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த மிக்சரை வச்சு ஒரு ஃபைனல் மிக்சர் கிரியேட் பண்ணோன்னா அதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எழுதியிருக்கீங்கன்னா, மேலே வந்து மில்கோட அளவையும் கீழே வந்து டோட்டல் மிக்சரோட அளவையும் இந்த ரேஷியோவை வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ 60 + 150 + 40A வந்து கீழே வந்து 100 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோன்னா 3 + 5 + A அப்படின்னு வரும், இன்ட்டு 100 is equal to 30/100 அப்படின்னு வரும். 100 கேன்சல் ஆயிரும். 210 + 40A 210 + 40A எதுக்கு ஈக்குவல்னா 30 × 8 + Aக்கு ஈக்குவல். ஸோ இதை எப்படி எழுதலாம், நம்ம 210 அந்த சைடு கொண்டு போயிடுறேன், 40A வந்து 30A இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், -30A is equal to 240 - 210 அப்படின்னு வரும். ஸோ 10A வந்து 30க்கு ஈக்குவல், A வந்து 10க்கு ஈக்குவல் இப்படின்னு கால்குலேட் பண்ணி நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஸ்டினோட மெயின் ப்ராப்ளமே எங்கே இருக்குன்னா, நீங்கள் இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ டோட்டல் மிக்சரில் எவ்வளோ மில்க்கு எவ்வளோ டோட்டல்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரேஷியோவில் ஆட் பண்ணோன்னா மேலே வந்து மில்கோடதையும் கீழே வந்து டோட்டலோடதையும் ஒவ்வொரு ரேஷியோவையும் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதோட ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு அதை மட்டும் வச்சு கேட்குற கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் பேஸ் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். பெர்சன்டேஜில், உங்களுக்கு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம், ஸ்பீட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப டைமும் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமையும் சால்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே PDF இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ அப் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.